ஐயா, காதல் திருமணம் தான் சிறந்தது. இருந்தாலும் இந்த உண்மை எதிரணிக்கு தெரிஞ்சாலும் ஏன் நிச்சயிக்கப்படும் திருமணம் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க தெரியுமா? தன்னை அன்பால் அழகு செய்து ஆச்சரியமூட்டி காலம் முழுதும் காதலால் காவல் செய்ய தனக்கான ஒருத்தவங்க கிடைக்காதவங்க தான் நிச்சயிக்கப்படும் திருமணம் சிறந்ததுன்னு பேச வந்திருப்பாங்க. ஐயா, திருமணம்னா என்ன? இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவது, அதுக்கு பேர் தான் திருமணம். ரெண்டு மனசும் கருத்தொருமித்து இணைகிறது தான் திருமணம். இரு மனம் இணைவது தான் திருமணம் என்றால் அந்த வாழ்க்கை சக்கரோட தேவையான அச்சாணியே காதல் தானே ஐயா. ஆனா இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பொண்ணு வீடும் பையன் வீடும் வசதியா இருக்காங்களா, பையன் நல்ல வேலையில இருக்கானா, எய்த்த வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்னமோ இந்த பையனை பத்தி PhD முடிச்ச மாதிரி, அடடா அந்த பையனா ரொம்ப நல்ல பையனாச்சே சொக்கத்தங்கமாச்சேன்னு பட்டம் கட்டிட்டா போதும். பாவம், இந்த ரெண்டு மனசு என்ன நினைக்குதுன்னு கேட்காம கட்டி வச்சிருவாங்க. ஆனா உரசி பார்த்தாதான் தெரியும் அது சொக்கத்தங்கம் இல்ல கல்யாணி கவரிங்னு. ஐயா, பணத்தையோ பதவியோ பார்த்து வரதில்ல காதல். காசு வேற, காதல் வேற சார். இது புரியாதனால தான் இன்னமும் நம்ம நாட்டில் நாலா பக்கமும் டிவோர்ஸ் கேஸ் குவிஞ்சு கிடக்கு. ஐயா, காதல்னு வந்துட்டாலே சரி, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. எப்படின்னு கேட்குறீங்களா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லாரும் சேர்ந்து பண்றது அரேஞ்ச் மேரேஜ்னா, எங்க மம்மி மிதிச்சு டாடி அடிச்சு தனியா போய் பண்றதாயா லவ் மேரேஜ்? இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்க மம்மி மிதிச்சு டாடி அடிச்சு தனியா போய் பண்றதாயா லவ் மேரேஜ்? அடி வாங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல இருக்க சுகம் இருக்கு பாரு. ஆஹா, ஏதோ பாதிக்கப்பட்டிருப்ப போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு உணர்வு பூர்வமா பேசுறாங்க. நாங்க இத்தனை அடிய வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச என்னவனையோ என்னவளையோ கரம் பிடிக்கிற அந்த தருணத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை உண்மையா காதல் திருமணத்தால மட்டும்தான் தர முடியும். என்னைக்குமே ஐயா, உள்ளத்துல புரிதல்னு ஒன்று இருந்துட்டா போதும், உறவுல பிரிதலுங்கிறதே இல்லை. அதுவும் காதல் திருமணத்துல இருக்கிற அழகான ஆழமான புரிதல் எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து, அவங்க தகுதிக்கு மீறி அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, உன் வழியில நான் உன்னை காதல் செய்யறேன்னு அழகான புரிதலையும் ஆழமான புரிதலையும் காதல் திருமணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஐயா, எங்க காதல் திருமணத்துல வரதட்சணை வன்கொடுமைங்கிற நாடகம் இல்ல, சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுக்கிற மாதிரி பத்திரிக்கை அடிச்சு பங்காளி சண்டைய பார்க்கவும் வேணாம், தெரு தெருவா அலையவும் வேணாம். ஆனா எங்க காதல் திருமணத்துல 400 பீரங்கே வந்தாலும் எதிர்த்து நிக்க 4 நண்பனா, 40 ரூபாய்க்கு 4 ஸ்டாம்ப் பேப்பர், எத்தனை துன்பம் வந்தாலும் தோல் கொடுக்க எனக்கு துணையா எனக்கு பிடிச்ச துணை கூட இருக்கும் போது வேற என்ன சார் வேணும்? ஐயா, திருமணம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அது யாரோ ஏற்படுத்தக்கூடிய பந்தம் இல்லையா, அது தானா ஏற்படணும். ரெண்டு மனசுக்குள்ளேயும் உள்மனதுல இருந்து தோணணும், இவங்க கூட தான் இனி வாழ போறோம், இவங்களுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலான்னு உள்மனசுல இருந்து தோணனியா. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த உள்மனசு உணர்வுகளை மதிக்கிறதே இல்லை. ஆத்தாடி 4 பேர் 4 விதமா பேசுவானேன்னு தன்னோட மதிப்புக்கும் மரியாதைக்கு கலங்க ஏற்பட்டுற கூடாதுன்னு தான் பிள்ளைங்க வாழ்க்கையை கலங்கடிச்சிடறாங்க இந்த பெத்தவங்க. ஐயா, ரெண்டு மனசை இணைக்கிறது மட்டும் இல்ல காதல் திருமணம், இருவேறு தேசம் மதம் சாதின்னு இணைச்சு தேசிய ஒருமைப்பாடை கொண்டு வரதே எங்க காதல் திருமணம் தான் சொன்னா மிகையாகாது. வேற மதம் வேற ஜாதியில அப்படி அயல் மகரந்த சேர்க்கை மாதிரி வேறு ஜாதி வேறு மதத்தில் திருமணம் பண்ணி புள்ள பெற்று பாருங்க, அறிவாளிகளிலே மிகச்சிறந்த அறிவாளி அந்த மாதிரி இடத்துல தான் வருவாங்க. இதை விடவா சிறந்தது நிச்சயிக்கப்பட்ட திருமணம்? அதனால தான் சொல்றேன், காதல் திருமணம் தான் சிறந்தது என்று கூறி வாய்மொழி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.